தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சுத்து போட்ட கழக நிர்வாகிகள் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய தமிழக அரசியல் பார்வை அப்படின்ற சேனலுக்கு நீங்கள் கட்டாயமா புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கழக நிர்வாகிகளை மாற்றுவதற்கு ஒரு துளியும் கூட நான் தயக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்கிறார். இது உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏற்கனவே தன்னுடைய கடந்த கால அறிக்கைகளை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒருவேளை 100% பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டிஎம்கே உடைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 39 சீட்டில் 35+ ஜெயிச்சிட்டா பிரச்சனை இல்லை, விட்டுறேன். 30 கீழே போச்சுன்னா தோத்தவங்களும் சேர்த்து இப்போ 38 கிட்ட ஜெயிச்சிட்டானா ஒரு எம்எல்ஏ இருந்தால் பிரச்சனை இல்லை, சரி ஓகே என்னதான் இருந்தாலும் ஒரு சீட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம், ஓகேங்களா? அதே 30 கிட்ட ஜெயிச்சாங்கன்னா தோற்ற அந்த 10 பேருமே கட்சியில் பார்த்தீங்கன்னா நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா சுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு டோட்டலாக இருக்கக்கூடிய திமுகவின் நிர்வாகிகளும் சரி, மாவட்ட செயலாளர்களும் திட்டம் போட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஓரளவு உருப்படியான வெற்றியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டம் போடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. சில விதமான திருட்டு தடமான நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காதுக்கு பார்த்தீங்கன்னா சென்று இருக்கிறது. அதாவது கூடவே இருந்து கொண்டு அதிமுகவிற்கே திமுகவினர் பார்த்தீங்கன்னா வெற்றிக்கு உதவி இருப்பதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகியிருக்கு. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பல்கான அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாங்க திமுகவுடைய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றதும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே முன்வைத்த காலை பின்வைக்குமா திமுக அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. முதலமைச்சர் ஸ்டாலினை சுத்து போட்ட அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கான பொருள் அதுவே, ஓகேங்களா? ஸோ நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அடுத்து 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க தற்போதே கழகத்துடைய நிர்வாகிகள் அனைவரையுமே பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார், ஓகேங்களா? அந்த சந்திப்புகள் அனைத்தும் எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுக்க போகுது திமுகவுக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலினை ஒட்டுமொத்தமான அதிகாரிகளுமே பார்த்தீங்கன்னா கழகத்துடைய தென் மாவட்டத்தின் கழக நிர்வாகிகள், திமுகவின் ஒட்டுமொத்தமான கழகத்தின் நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டோட்டலா சேஞ்ச் ஆகுறாங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.